கர்த்தருடைய பிள்ளைகளை தந்திரமான யோசனை பண்ணி அவர்கள் எவ்வளவு அழகா வர்றாங்க பாருங்களேன். வந்து யோசுவாவோடும் இஸ்ரவேலோடும் எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை வேதனைக்குரிய காரியம் யோசுவாவும் நம்புகிறார் பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் நம்புகிறார் பாருங்களேன். இந்த மாதிரிப்பட்ட கள்ள ஓநாய்கள் தந்திரமாய் வருகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் நம்புகிறார்கள். நம்பி அந்த பிசாசோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். இந்த நாட்களில் கள்ள ஓநாய்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர்? நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் பக்தி வைராக்கியத்தோடு நான் சொல்கிறேன், அவரிடத்தில் இருக்கிற பக்தி வைராக்கியவினை பட்சிக்கிறது. இந்த நாட்களில் பலிபீடங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சினிமா தியேட்டர்கள், சினிமா காரியங்கள், ஷூட்டிங் எடுக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட கேடுகட்ட காரியங்கள் கிறிஸ்தவ தளத்துக்குள் இந்த நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்கள்ல சினிமா பாடல்கள்ல என்ன செய்வானா, காதலனும் காதலியும் பாடுவார்கள். இந்த நாட்கள் என்ன நடக்குது? கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள ஷூட்டிங் எடுக்கிறீங்களா நீங்க எல்லாம்? சினிமா நடிகர்கள் நடிக்கிற மாதிரி உடனே போனக்கு தேவை, நீ சினிமா நடிகர்ல போய் நடிச்ச போயேன், ஏன் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள இயேசு நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறாய்? இப்ப என்னன்னா, நாங்க கிறிஸ்தவ பாடல்களை பாடுகிறப்ப ஏதாவது ஒரு சென்டென்ஸ்ல இயேசு வருவார், அவ்வளவுதான். தன்னுடைய வாழ்க்கை வரலாறுகளை பாடலாக எழுதி வெளியிடுகிறார்கள். அதல்ல பாட்டு. பாடல் என்கிறது பழைய பாடல்கள் எல்லாம் போய் பாருங்க. ரத்தம் சிந்தி மீட்டவரை நீங்க எப்படி கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? நவரோஜி அம்மாவுடைய பாடல்களை போய் கேளுங்க. பெர்கமான் சையாவுடைய பாடலை கேளுங்க. அதுல ஒவ்வொரு பாடல்களும் எவ்வளவு அர்த்தம் உள்ளதா இருக்கிறது என்று கேளுங்கள். இந்த நாட்கள் என்ன பாட்டு எழுதிட்டு இருக்கிறீங்க? உங்க சுயத்துல, உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச காரியங்களை தேவன் கொடுத்தாரா இந்த பாட்டு? பேசித்தனங்களையும் விபச்சாரங்களையும் பண்ணிக்கொண்டு, கேடுகட்ட காரியங்களை பண்ணிக்கொண்டு பாடல் எழுதி விளையாட்டி கொண்டிருக்கிறீர்களா? யாருக்காக பாடல் எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்தவ ஜனங்கள் ஆதாயப்படுத்துகிறதுக்கு பாடல் எழுதுகிறீர்களா? இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் தேடுறதுக்காக பாடல் எழுதி கொண்டிருக்கிறீர்களா? எத்தனை கூட்ட ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்கள்? பிசாசின் கூட்டங்களே, லூசிபரின் கூட்டங்களே, மனம் திரும்புங்கள். தேவனின் கோபாக்கனை வந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை. அங்க யோசுவாவின் இடத்தில் போகிறார்கள். இந்த கள்ள கூட்டங்கள் போகும்போது யோசுவாவும் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். 9வது வசனம். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியும் அவர் எகிப்திலே செய்த யாவையும். நான் இன்னைக்கு சொல்றேன், இப்படித்தான் வருவான். தேவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு, இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டு அப்படித்தான் பிசாசு மெல்ல உள்ள வருவான்.